வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கான பேக் கலெக்ஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க என் பசங்களோட பேக் கலெக்ஷன்ஸ். ஃபுல்லாக ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா அப்படி தான் இருக்கும். நம்ம கடைக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கா, அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவோம். ஸோ ஒரு பேக்கும் எப்போல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறக்காதாங்க இந்த வீடியோ. இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்லிங் பேக். இதில் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ, ஒரு சேஞ்ச் ஏதாவது வெளியில் போகும்போது கொடுத்து விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ஸ்லிங் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லிங் பேக் ரொம்ப க்யூட்டான ஸ்லிங் பேக் பசங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் போகும்போது அழகாக போட்டுக்கலாம். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாப்கின், டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம். ரெண்டாவதில் வந்து சின்ன பாட்டில், அம்பர்லா, ஒரு ஸ்நாக் பாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கேரி பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்லிங் பேக் தாங்க. பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா கூட நீங்கள் இதை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இதுவும் ஸ்லிங் பேக் தான். இது ரொம்ப க்யூட்டாக டால் மாதிரி இருக்கும். இது 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் நீங்கள் நாப்கின், ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷான ஸ்லிங் பேக்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது, அதனால் பசங்களுக்கு வாங்கினேன். இந்த மாதிரி க்யூட்டாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஸ்லிங்கு. இதில் வந்து நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் கூட நீங்கள் அதில் கேரி பண்ணலாம். இதில் வந்து 1/2 to 3/4 லிட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஸ்லிங்கில் தான் நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் கேரி பண்ணலாம். வெளியில் போகும்போது, ஸ்கூல்ஸ்க்கு, பிக்னிக்ஸ்க்கு அந்த மாதிரி போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லிங் பேக். இதுவும் வந்து வாட்டர் பாட்டில் ஸ்லிங் தான். 1/2 லிட்டர் தான் இதில் வைக்க முடியும். நீங்கள் ஃப்ளாஸ்க் கூட இதில் கேரி பண்ணலாம். பின்னாடி ஜிப்பரோடு இருக்கும். இந்த ஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்குது. இதில் நீங்கள் பாட்டில் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். பாட்டில் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் ஸ்லிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்பரோடு வரும். இதில் நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் கேரி பண்ணலாம். இது நம்ம வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து வாட்டர் பாட்டில் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப். இதில் வந்து நீங்கள் பாட்டிலை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராப் போட்டிங்கன்னா இது வந்து பசங்க ஸ்லிங் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபீல்ட் ட்ரிப்க்கோ இல்லை பசங்க பிக்னிக் எதாவது போகிறாங்கன்னா கொடுத்து விடலாம். பசங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பேக் வந்து என் 2வது பையன் ரேஷுக்குட்டிக்காக வாங்கினது. 1 இயர் இருக்கும்போது வாங்கினேன். ஸோ இன்ன வரைக்கும் அவன் போட்டுட்ருக்கான். 5 இயர்ஸ் ஆச்சு. இந்த பேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஷோல்டருக்கு, முதுகில் போடும் போது ஃபிட்டாக இருக்கும் இந்த பேக். 1 இயர்லேருந்து நான் குழந்தைக்கு போட்டுட்ருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் பிக் வந்து 1 இயர் அண்ட் செகண்ட் பிக் வந்து 3rd இயர். ஸோ இந்த மாதிரி பேக் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதுவும் வந்து ஒரு பேக் தான். வெளியில் போகும்போது க்யூட்டாக எடுத்துகிட்டு போகிற பேக். இதுலேயும் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதில் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து வச்சுட்டா அவங்க போட்டுக்குவாங்க. ஸோ எப்போவுமே பேக் வாங்கும்போது அவங்க முதுகுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் அவங்க அழகாக ஈஸியாக எடுத்துக்குவாங்க அந்த பேகு. இப்போ பாருங்கள், அந்த பேக் வந்து அவனுக்கு ஃபிட்டாக இருக்குது. அவங்களும் அதை ரொம்ப ஆசையாக விரும்பி போட்டுக்குவாங்க. இந்த பேக் வந்து நான் ப்ளே கிளாஸ்க்காக வாங்கின பேக். இது நிறைய பேர் பார்த்துருக்கேன். ப்ளே கிளாஸ் போகிற குழந்தைங்க ரொம்ப பெருசாக, அவங்க ஷோல்டரை விட பெருசாக இருக்க மாதிரி போடுவாங்க. ஸோ அப்படி வாங்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிறதே ரொம்ப பேர்டனாக போவாங்க குழந்தைங்க. இதில் வேறு பெரிய பேக் மாட்டிகிட்டு போனால் அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பேக் வாங்கும்போது பார்த்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி வாங்குங்க.
இப்போ பாருங்கள், அவனுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிற ஃபீல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பேக் வாங்கினீங்கன்னா. இது வந்து ஒரு ட்ராவல் பேக் தான். இது வந்து நீங்கள் 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயும் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு செட் ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கேரி பண்ணலாம். அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கூட இந்த பேக். ஸ்ட்ராப்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். ஸோ போடும்போது அவங்களுக்கு அழுந்தாது. நீங்கள் ட்ராவல் பேக் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ ரோஹித் அழகாக போட்டார். இந்த பேக் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராவல் ஸ்லிங் பேக். இதில் வந்து நான் ஸ்விம்மிங் அக்சசரிஸ், அப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் 2 பேருக்கும், ரெயின் கோட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்குவேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக் தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டர்லேயும் போட்டுக்கலாம். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா. நம்ம ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வரும்போது ட்ரெஸ் வெட்டாயிரும். ஸோ திரும்ப எடுத்துகிட்டு வரும்போது கீழே தண்ணிலாம் சொட்டாது. ஸ்விம்மிங் போகிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்ஸ் பார்த்திங்கன்னா இது 2மே வந்து ட்ராவல் பேக்ஸ் தான். நம்ம எங்கேயாவது ஃப்ளைட்டு, ட்ரெயின், கார் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நான் இந்த பேக் எடுத்துக்குவேன். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், இன்னொரு செட்டு ஸ்பேர் ட்ரெஸ் இதெல்லாமே இதில் வந்து கேரி பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும் இந்த பேக். இது வந்து ஒரு குட்டி பேக். பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கோ இல்லை சின்ன கடைக்கு இந்த மாதிரி போகிறதுனா ஒரு வாட்டர் பாட்டில், நாப்கின் எடுத்துக்கிற மாதிரி சின்ன பேக் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிற ட்ராலி, குழந்தைங்களுக்கு தேவையான நெக் பில்லோஸ் இதெல்லாமும் பார்த்து வாங்கணும். இந்த சின்ன ட்ராவல் ட்ராலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் இதெல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். நெக் பில்லோ ரொம்பவே அவசியம். நம்ம காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தாங்க பாய்ஸ் பேக் கலெக்ஷன்ஸ். அடுத்தது கேர்ள்ஸ்கோட கலெக்ஷன்ஸை பார்ப்போம். எனக்கு 2மே பாய்ஸ் தான். இந்த கேர்ள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என் தங்கச்சி பொண்ணு பிரதீக்ஷாவோட தான். பிரதீக்ஷா வந்து யுஎஸ்ஏல இருக்காங்க. அவளுக்கு வந்து ஃப்ராசன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பேக்ஸ் வாங்குவாள். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பிரதீக்ஷா. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்லிங் பேக்ஸும் அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கா பாப்பா. ரொம்ப க்யூட்டாக போஸ் கொடுத்துருக்கா பாருங்கள். ஸோ கேர்ள்ஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி அழகழகாக பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். வெளியே போகும்போது இந்த மாதிரி பேக்ஸில் நீங்கள் அழகாக வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க கேர்ள்ஸ் பேக் கலெக்ஷன்ஸ். எங்கள் கிட்ஸ்க்கு நாங்கள் பார்த்து வாங்கின மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வாங்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கிளம்பிட்டீங்க? பேக் வாங்க கிளம்பிட்டீங்களா? இருங்க அதுக்கு முன்னாடி பிரியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.